all, welcome back to our channel. நீங்கள் என்ன நியூ பிஸ் ஐடியா பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சூப்பர்பான இன்ட்ரெஸ்டிங் ஐடியா தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் டு ரீட்டைல் பிஸ்னஸ் கிடையாது, அதேமாதிரி மேனுஃபேக்சரிங் பிஸ் ஐடியாஸ் கிடையாது, ரீட்டைல் பிஸ்னஸ் கிடையாது, ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் கிடையாது. நீட்டான பிஸ்னஸ், ப்ரொஃபஷனலாக பிஸ்னஸ், ரொம்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேரியஸ் பிஸ்னஸ் எவல்யூஷனில், மார்க்கெட் பிஸ்னஸ் எவல்யூஷனில், வேரியஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து 1980s பார்த்தீங்கன்னா 2022 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டான ப்ரொஃபஷனல் வெல் ரன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் வந்து ஒரு சூப்பர்பான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா உங்கள் வெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான அருமையான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மெயினாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே சைடில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து விரைவில் வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்குங்க நண்பா. அதே மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம வந்து VJBroadcast.com அப்படின்ட்டு வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்லையும் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற ஆர்டிகல்ஸ் நிறைய போஸ்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செக் அவுட் பார்த்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் பிரிண்டிங் பிசினஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிஸ்னஸ் பிளான் எப்படி ரன் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ தேவைப்படுது, அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரி செட்டப் காஸ்ட் வந்து நம்ம ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், ஃபைனலாக ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ வந்து இந்த பிஸ்னஸ் அவுட் ஆஃப் பிஸ்னஸ் எடுக்க முடியும் தான் பார்க்க போகிறோங்க. டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து அதில் ப்ளே பண்ணுது. இந்த வேரியஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து நல்லா ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு இன்விடேஷன் கார்ட்ஸ் அடிக்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் பிரிண்டிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் பேஸ்ட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த லோகோ ஆகட்டும், அதே மாதிரி கியூஆர் கோட் ஆகட்டும், அவங்க அட்ரஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு நீட்டாக வந்து ப்ரொஃபஷனலாக கஸ்டமர் கேர் நம்பர்ஸ், இமெயில் ஐடிஸ், வெப்சைட்ஸ் அப்படின்னு நிறைய டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துட்டீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் என்னென்னலாம் இருக்குது சைடில் அந்த பேப்பர் ஒட்டி 7 அப் நோட்டிருப்பாங்க, ஸ்ப்ரைட் நோட்டிருப்பாங்க, மாசா, ஸ்லைஸ் அப்படின்ட்டு, கோக், பெப்சி, தம்ஸ் அப் அப்படின்ட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் வந்து எல்லா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலையும் ஒட்டியிருப்பாங்க. அதை அப்படி இன்னைக்கு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எக்ஸ்பைரி டேட் என்ன, மேனுஃபேக்சரிங் டேட் என்ன அப்படின்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிஸ்னஸ் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தோம் அந்த இதே எப்படி அந்த லேபிள் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு தான் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறாங்க. ரொம்ப இந்த ப்ரிடாமினண்ட்டாக பார்த்தீங்கன்னா லேபிள் வந்து ரொம்ப எல்லா ப்ராடக்ட்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி எஃப்எம்சிஜி குட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் அந்த பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து லேபிள் வந்து தேவைப்படுதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாயின் வெஞ்சர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இதில் வந்து ஜாயின் வெஞ்சராக உங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ வந்து ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட். அதே மாதிரி லேபிள் பிரிண்டிங் வந்து ரொம்ப ஹைலி காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஏன் வந்து நான் லேபிள் பிரிண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இத்தனை மேனுஃபேக்சரிங் ஐடியாஸ் இருக்கிறப்ப ஏன் வந்து நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப இம்பேக்டான க்ரோத் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் கூட சொல்லலாம் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி சாஃப்ட்வேர் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியான சாஃப்ட்வேர் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் போது நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா ப்ரொவைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பிரிண்டிங் சர்வீஸ் அப்படிங்கிறது லைஃப் டைமுக்கு உங்களுக்கு வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க, மக்கள் வந்து கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி நிறையா மெனி ஆர்கனைசேஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணி இந்த இண்டிவிஜுவல் பிரிண்டிங் மிஷினரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கார்ட்ஸ் ஆகட்டும், பத்திரிகையில் பண்ணுறாங்கல்ல அது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் லெட்டர் ஹெட்ஸ், இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரிண்டிங் வந்து ஏடானா நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாங்க. பிரிண்டிங் ரூம் ஒன்று தனியாக உங்களுக்கு தேவைப்படும், ஆஃபீஸ் ரூம் தனியாக ஒன்று தேவைப்படும், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ரூம் தேவைப்படும், அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் சோஷியல் மீடியாஸில் ஆட்ஸ் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இது வந்து கிடைக்குங்க, கஸ்டமர் பேஸ் வந்து கிடைக்கும், ஆர்டர்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு பிளேஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணிக்கங்க. பிஸ்னஸ் பிளான் மீன்ஸ் ரொம்ப ப்ராஸ்பெக்டிவ் லேபிள் வந்து ரெடி பண்ண போறீங்களா, இல்லை டேக் பிரிண்டிங் ரெடி பண்ண போறீங்களா, இல்லை டேக் கம்பெனி வந்து ஒரு யூனிக்காக ரெடி பண்ண போறீங்களா, அதுக்கு முன்னாடி என்னென்ன மிஷினரிஸ் தேவைப்படுது அப்படின்னு பிஸ்னஸ் பிளான் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து எப்படி வந்து உங்களை கால் பண்ணுறது, உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு
அதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் நம்பரோ மொபைல் நம்பரோ வெப்சைட்டோ நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்குவாங்க கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ட்ராக்கிங் சிஸ்டம் என்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா அந்த ஆர்டர்லேருந்து எப்படி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணலாம், அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணியே கேட்க தேவை கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எத்தனை கார்டு ஒரு 1000 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இன்னைக்கு வந்து எத்தனை கார்ட்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ வந்து எக்ஸ்பர்ட் டெலிவரி டைம் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த ஆன்லைன் கொரியர்ஸில் எப்படி ட்ராக் பண்ணுறாங்க அது மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ட்ராக்கிங் மாடல் கொடுத்துருங்க. ரொம்ப எஃபெக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் மாடல்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லேபிள் பிரிண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிங்க பிஃபோர் ஸ்டார்டிங் த பிஸ்னஸ். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தரவான இன்வெஸ்டிகேஷன் வந்து லோக்கல் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் சஸ்டெயின் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து லேபிள் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து நிறைய பேர் லேபிள் பிரிண்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப லோவாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பட்சத்தில் இருக்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து கஸ்டமர் பேஸ் அந்த இடத்துல கேட்ச் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் கடைக்குள்ள ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறப்போ ஒரு கிரவுண்ட் லெவலில் இறங்கி நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். லோக்கல் மார்க்கெட்டை என்னென்ன நெசசிட்டிஸ் இருக்குது, இந்த இடத்துல என்னென்ன இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு யாரெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஸ்னஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நல்ல ஒரு கிரவுண்ட் லெவல் அனலைஸ் பண்ணுங்க. கஸ்டமர் வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளான் பண்ணுங்க. நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டேக் பிரிண்டிங் பிஸ்னஸ் ஓனர்ஸ் கிட்ட கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற இடத்துல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வந்து ஒரு சூப்பர்பான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பண்ணலாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து 20 ஏரியா இருந்தால் போதும், ஒரு 200 250 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து இருந்தால் போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கப்பா. லேபர்ஸ்னு பார்க்குறப்போ ஒர்க்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் ஒரு நல்ல எஜுகேட்டட் பர்சன், நல்ல லேபிள் பிரிண்டிங்கில் எஜுகேஷன் பர்சன், சிஸ்டம் நாலேஜ் உள்ள பர்சன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சூப்பராக பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணால் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் வெல்த்தும் கூட நீங்கள் இதில் வந்து அதிகப்படுத்தலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இந்த லேபிள் பிரிண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லேபிள் பிரிண்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய மெனி ஃபேக்டர்ஸ் இருக்குதுங்க. மெனி ஃபேக்டர்ஸ்னு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து லேண்டு வந்து கண்டிப்பாக லேண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏரியா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 200 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷினரி ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணலாம், அது மீடியம் ஸ்கேல்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம், லார்ஜ் ஸ்கேல்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அட்வைஸ் பண்ணுறது ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத மெயின் ப்ரிஃபரன்ஸுங்க. பிஸ்னஸ் வந்து நீங்கள் வீட்லேயே ஒரு ரூம் 10-20 ரூம் இருக்குதுன்னு அதுலேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாகும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மிஷினரிஸு, இந்த நார்மலான லேபிள் ரெக்யர்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்குற வேஜஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 லட்ச ரூபாயிலேருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு பெர் மந்த்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து. அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் வந்து நிறையா ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஏரியாவில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, காஸ்டிங் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இனிஷியல் டேஸில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப ஸ்மாலராக வைங்க. ஒரு 10% 20% வைக்கிற இடத்துல 2% 3% வைங்க. அப்போ தான் வந்து மக்கள் வந்து உங்கள் அட்ராக்ட் பண்ணி வருவாங்க. உங்கள் பிஸ்னஸ் அவுட்புட் பார்த்துட்டு எப்படி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்க வருங்க. அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு சோஷியல் மீடியாஸ் நேரம் ப்ரொமோஷன் ஆஃபர்ஸ் கொடுங்க. டெய்லி நியூஸ் ஹைலி சேல்ஸ் நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்கள் ஏரியாவில் நிறைய பேர் படிக்கிற நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸ் பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் கொடுங்க. அது அப்போ தான் வந்து சோஷியல் மீடியாஸில் கொடுங்க, மார்க்கெட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கஸ்டமர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, கஸ்டமர் பேஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ண முடியுங்க. அதே மாதிரி கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்க. கெஸ்ட் ஆர்டிகல்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள், வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டு இருக்கிற நல்ல எஸ்இஓ பண்ணி கொடுங்க சோஷியல் மீடியாஸில். அப்போ தான் வந்து உங்கள் மார்க்கெட் வந்து பேஸ் நல்லா ரெடி பண்ண முடியுங்க. அதே மாதிரி வெப் பிரிண்டிங் பிஸ்னஸ் அப்படிங்கிற ரீசெண்ட் டேஸில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் ஐடியாஸுங்க. அதே மாதிரி பேனர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது, அதே மாதிரி பைண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கறது, ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணி கொடுக்கறது, நிறைய டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது அப்படின்ட்டு நல்ல ஒரு பிரிண்டிங் பிஸ்னஸ் வந்து ஒரு சூப்பர்பான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ரீசெண்ட் டேஸில். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறது ஒரு மெயின் டார்கெட்டாக இருக்கணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்குறப்ப மினிமம் புக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு 30-40% ஆஃப் ப்ராஃபிட் மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி கன்சியூமர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் பிரிண்டிங்லாம் இருக்குதுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10-15% மார்ஜின் கிடைக்கும். டெய்லியுமே பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. புக்ஸ் வந்து அப்படி கிடையாது. நீட்டாக வந்து உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் எடிஷனாக இருக்கும், இல்லை மந்த்லி ட்வைஸ் எடிஷனாக இருக்கும், மந்த்லி 4 குவார்டர் எடிஷன்ஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் அவைலபிள் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு சூப்பராக பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க நண்பா.
ஸோ ஐ திங்க் எனக்கு லேபிள் பிரிண்டிங் பிஸ்னஸ் பற்றி சூப்பராக இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். இதே இந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொரிஸ் இருக்குது, வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷன் ஃப்ரீயாக இருக்குது, கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். நல்ல கமெண்ட்ஸாக இருக்குது, வேலிடான கமெண்ட்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் பின் பண்ணி வைக்கிறோம், மக்களுக்கு அதையும் தெரியப்படுத்துவோம். ஸோ vijayBroadcast.com அப்படின்ற வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு லிங்க்லையும் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off, Vijay. Bye.